பிஎம் கிசான் 22வது தவணை தொகை இந்த வாரம் வருகிறதா, அடுத்த வாரம் வருகிறதா, எப்பொழுது உங்கள் கணக்கில் இந்த 22வது தவணை தொகையை வரவு வைக்க போகிறாங்க என்பதை பற்றின ஒரு அப்டேட், முக்கியமான அப்டேட்டை தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காக ஸ்பெஷலாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை வரக்கூடிய மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்கு முன்னாடி வெளியாக இருக்குது. பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை அடுத்த வாரம் வர இருக்கிறது. ஸோ உங்கள் பெயர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத ஒரு முக்கிய அப்டேட்டு. நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா ஒரு பெரிய ஆதாரமாக உள்ளது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 21 தவணைகள் செலுத்தப்பட்டுள்ளன. விவசாயிகள் தற்பொழுது இந்த 22வது தவணைக்காக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஹோலி பண்டிகையை தொடர்ந்து பணம் எப்பொழுது தங்கள் வங்கி கணக்கு வரும் என்பதை அறிய விவசாயிகள் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். பிஎம் கிசானுடைய 22வது இன்ஸ்டால்மெண்ட், பிஎம் கிசான் 22வது தவணை தொகை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ நவம்பரில் 21வது தவணை தொகை வெளியானது. அடுத்த தவணையாக 22வது தவணை எப்பொழுது வெளியாகும் என்பதை எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ மார்ச் மாதம் 2வது வாரத்தில், அதாவது இந்த வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளாக வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் வர இருக்கு. ஸோ இந்த வார இறுதிக்குள் 2000 தொகையை அரசாங்கம் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றக்கூடும் என்று நம்பப்படுகிறது. பிஎம் கிசான் சம்மான் நிதி யோஜனா, பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. இது 4 மாதங்களுக்கு ஒரு முறை 3 சம தவணைகளாக வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு தவணையிலும் 2000 விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் டெபாசிட் செய்யப்படுகிறது. பிரதமர் மோடி அஸ்ஸாம் பயணத்தின் பொழுது 22வது தவணை குறிப்பாக மார்ச் 13ஆம் தேதி வெளியிடுவார் அப்படின்றது எல்லோருமே எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக பிரதமர் தான் கலந்து கொள்ளும் விழாவில் பிஎம் கிசானுக்கான தவணைக்கான அறிவிப்பை வெளியிட்டு தவணை தொகை வெளியிடுகிறார் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் 13 அன்று அஸ்ஸாமின் கச்ராவுக்குள் செல்லக்கூடும் என்று திட்டமிட்டப்படுது. ஆகையால் நிகழ்வின் பொழுது பிஎம் கிசானுடைய 22வது தவணையை மோடி வெளியிடக்கூடும் என்ற ஊடக விவசாயிகள் மத்தியில் தகவல்கள் வந்திருக்கு. எனினும் அரசாங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை, எந்த விதமான அப்டேட்டையும் வெளியிடப்படலை அப்படின்றது குறிப்பாக சொல்கிறாங்க. பயனாளிகளுக்கு விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். இன்னும் சில நாட்களில் பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை செலுத்தப்படும் என்பது எல்லோருமே எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ முதலில் உங்கள் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை கிளிக்கவும், நோய் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணவும், உங்கள் பதிவு எண்ணை உள்ளிட்டு மொபைலுக்கு பெறப்பட்ட ஓடிபியை கிளிக் பண்ணவும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் விரும்பினால் வலைதளத்தின் டேஷ்போர்டு ஆப்ஷனுக்கு சென்று உங்கள் கிராமம், வட்டம், மாவட்டம், பஞ்சாயத்துக்கான பயனாளிகள் முழு பட்டியலையும் பார்க்கலாம். ஸோ இகேஒய்சி விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இகேஒய்சி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த திட்டத்தில் ₹1 கூட கிடைக்காது. இந்த திட்டத்தோடைய அந்த 2000 ரூபாய் தள்ளுபடி இது உங்கள் கணக்கில் வரதை நிறுத்திடுவாங்க. நிறைய குளறுபடிகள் போயிட்டுருக்கு. அது எல்லாமே தகுதியற்ற விவசாயிகளை கண்டறிந்து அவற்றை நீக்கிட்டு வராங்க. தகுதியுள்ள விவசாயிகளுக்கு 2000 கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி 21வது தவணை தொகை நிறைய பேர் வாங்காமல் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய தவணை தொகையும் இந்த 22வது தவணை தொகையில் சேர்ந்து 4000 ரூபாய்க்காக ஒரு சிலருக்கு வழங்கப்படுகிறது. ஸோ இதுதான் பிஎம் கிசானில் இப்போ வந்திருக்க லேட்டஸ்டான அப்டேட். இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.